அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி, நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் அதர்வா ரொம்ப நாள் கேஃபுக்கு அப்புறம் நடிச்சிருக்கிற படம் டிஎன்ஏ. நம்மளும் ரொம்ப நாள் கேஃபுக்கு அப்புறம் நம்ம விமர்சனம் பேசிகிட்டு இருக்கோம். நமக்கும் அவருக்கும் ஒரே கேஃப் மாதிரி தான் இருந்தாலும் கூட டிஎன்ஏ எதை நோக்கி இந்த படம் பயணிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, சின்ன விஷயம்லாம் இல்லை. ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டலில் மிஸ் ஆச்சுன்னா அந்த குழந்தைய எப்படி கண்டுபிடிக்கிறாரு ஒரு ஹீரோன்றது தான். பட் ஹீரோயிசத்தை தூக்கி வச்சுட்டு சாதாரண அப்பாவாக அதர்வா ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். ஃபஸ்ட் ஹாஃபில் எக்ஸ்ட்ராடினரியாக நெல்சன் திரைக்கதையை அமைச்சிருப்பார். செகண்ட் ஹாஃபில் ஃபேமிலி சென்டிமெண்ட்டோடு ஒரு கிளைமேக்ஸை கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது, இந்த திரைப்படம் குழந்தை கடத்தல்களை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இதை இன்னும் ராவாக சொல்லியிருந்தால் கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் கூட கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி இருந்தாலும் சீட்டிங் ஹாஸ்பிட்டலில் நடக்குன்ற ஒரு விஷயத்தை இயக்குனர் அவருடைய பிளாட்ஃபார்மில் ரசனையோட, ஃபேமிலி கனெக்டோட, ஒரு த்ரில்லரோட ட்ரை பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஃபேமிலியோட நெருக்கத்தையும், எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கும். பட் அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த கல்யாண விஷயத்தில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதர்வாவும் அதுக்கேற்ற மாதிரி வழக்கமான ஹீரோக்கள் பண்ணுற சப்ஜெக்ட்லாம் இல்லாமல் மக்களோட ரிலேஷன்ஷிப்பாக இந்த கதையை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு தில்லு வேணும். அதே மாதிரி இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பாசம், அந்த குழந்தை மேட்ரை, அந்த ஏக்கத்தை ரொம்ப அழகாக கன்வே பண்ணியிருக்கும். தொலைச்சவங்களோட வலி எப்படி இருக்கும், குழந்தை கிடைச்சிதுன்னா நம்ம குழந்தை கிடைக்கலேன்னு கிடைச்ச குழந்தை தொலைச்சவங்க கிட்டே கொடுக்கும்போது அங்கே இருக்கிற அந்த கான்வர்சேஷனே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய திரைக்கதைன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃப் எக்ஸ்ட்ராடினரியாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆர்ஆராக இருக்கட்டும், எல்லாமே அழகாகவே இருக்கும். இயக்குனர் பாலாஜி சக்திவேல் வர்ற போர்ஷன்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். தமிழ் சினிமாவில் ஹீரோக்களுக்கு சரக்கு அடிக்கிறப்போ, கஷ்டம் வரும்போது அவங்களுடைய நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க. அதே சமயத்தில் ஒரு போராட்டம், ஒரு புரட்சின்னு வரும்போது ஹீரோ தனியாகவே போவார். அந்த மாதிரியான சின்ன சின்ன லாஜிக்கை தூக்கி வச்சுட்டு இந்த படத்தை பார்த்திங்கன்னா, இந்த படம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸாக வரக்கூடிய படம் தான். ஒரு கேள்வியை காட்டுவாங்க, அந்த பாட்டியை காட்டும்போது ஒரு வைப்ரேஷன் இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதனுடைய ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், அதனுடைய பாசிங் ஷாட்டாக இருக்கும், அதனுடைய எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும், நல்லாவே இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த நரபலி விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நல்ல விஷயம். அதை ரொம்ப பெருசாக எக்ஸ்போஸாக பண்ணாமல் ஒரு லிமிட்டேஷனாக வச்சுருந்தது ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையாலுமே நீங்கள் ஃபேமிலியோடு போய்ட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன த்ரில்லரும் இருக்கும், ஒரு நல்ல ஏக்கம் இருக்கும், நல்ல பாசம் இருக்கும். இது எல்லாமே கலந்து ஜனரஞ்சகமான ஒரு படத்தை அதர்வா கொடுத்துருக்காரு. அதர்வாவுக்கு இந்த படம் அவருடைய கேரியரில் ஒரு பிரேக்கு. இந்த படத்தை இயக்குனருக்கும் அவருடைய சினிமா கேரியரில் ஒரு பிரேக்காக அமையும். நல்ல வசூலையும் பெறக்கூடிய படம் தான். நீங்கள் எல்லோரும் ஒரு முறை போய் ஃபேமிலியோடு பார்க்கலாம். முகம் சுளிக்காத ஒரு அருமையான திரைக்கதை. நன்றி.